Hey chingos, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Legend of Female Generalல எபிசோட் நம்பர் 3 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள வந்தோனே இது யாரு அப்படினு பாக்குறாங்களா? அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஸ்கூலோட முதல் நாள்ல ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டுல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்டையா இருக்காங்கல்ல, அதனால எல்லா பசங்களுமே சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ போயிட்டு ஏய் புக்க கொடுங்கடா அப்படின்னு வாங்கி ஹீரோயினோட கையில கொடுத்து அந்த பசங்களை துரத்தி விடுறாங்களா. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்ல ஹீரோவும் நீ எவ்வளவு கட்டையா இருக்க, இந்த மாதிரி பசங்க கூட சண்டை கூட போட முடியல அப்படின்னா உன்னால எல்லாம் எப்படி படிச்சு தேர முடியும், அதனால ஒழுங்கா சாப்பிட்டு தேரு அப்படின்னு திட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ ஒரு பையன் இல்ல, சோ எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி இந்த ஸ்கூல்ல பசங்க கூட பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மாதிரி தான் பேசி இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க கூடியதை ஹீரோ யாரோ ஒரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால சண்டை போட போறாங்க. ஹீரோயினும் ஃபேஸ வெளியில காட்டாம காலாலே ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோ தண்ணிக்குள்ள புகுந்து ஹீரோயின் யாரு அப்படின்னு ஃபேஸ பாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்களா. ஹீரோயின் என்ன பண்றாங்க, கையாலேயே சுழலை உருவாக்கி அங்கெல்லாம் பபிள்ஸ் ஆயிடும்ல, அப்ப ஃபேஸ பார்க்க முடியாதுல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு ஹீரோவை மிதிச்சு உள்ள தள்ளிட்டு எகிரை குதிச்சு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு ஹீரோயின் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த தடவை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டாவும் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஷென்னும் இன்னைக்கு அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நேத்துக்கு சண்டை போடும்போது அவன் வீக்கா தெரியவே இல்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல அப்படின்னு நடிக்கிறான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு எல்லாமே ஆக்சுவலி தெரிஞ்சிருக்குன்றாங்களா. அசிஸ்டன்டும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக அவனை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க, நம்ம அவனை ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்ல நேத்துக்கு அவன் கூட சண்டை போடும்போது அவனோட பிசிக்கல் கண்டிஷன் ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு, அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எவிடன்ஸ் இல்லாம அவனை வெளியில கொண்டு வர கூடாது, சும்மா அவன்கிட்ட போயிட்டு நீ தானே ஸ்பை அப்படின்னு கேட்டா உண்மையெல்லாம் வெளியில சொல்ல மாட்டான், நம்ம அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவன் வாயாலே அவன் ஸ்பை அப்படின்றத ஒத்துக்க வைக்கணும்னு. அசிஸ்டனும் நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஷென் எனக்காக ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு ஷென் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஷென்னும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பசங்க எல்லாரும் கூடயுமே சேர்ந்து புல்ல அது இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ குதிரையில போகக்கூடியதை பாக்குறாங்க. ஹீரோ மட்டும் இல்ல, நிறைய பேர் குதிரையில அங்க இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்கும்போது ஜின்னியோ கேம்ப்ல உள்ளவங்க இங்க ஆட்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு. ஹீரோயினும் இப்ப திடீர்னு எதுக்காக எல்லாரும் ஜின்னியோ படை வீரர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு உனக்கு விஷயமே தெரியாதா, நம்மள யாராச்சும் ஒரு ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கோயே, ஜின்னியோ படை வீரர்கள் நம்மள அவங்க கூட கூட்டிட்டு போயிருவாங்க, அங்க நிறைய காசு கிடைக்கும் தெரியுமா, நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு. ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவ்வளவு நாளும் இல்லாம திடீர்னு நேத்தைக்கு நான் ஹீரோ கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஜின்னியோ படை வீரர்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும், ஹீரோக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு, சோ நான் இங்க இருக்கிறேனா இல்லனா ஜின்னியோ படைக்கு போறேனா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டு விட்டுருக்கான். சோ நான் இப்ப ஜின்னியோ படைக்கு போறேன்னு சொன்னேன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதே, அவன் விளையாடணும்னு நினைச்சானா நானும் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஷென் அந்த பக்கமா போறாங்க. சோ ஹீரோயினும் ஷென் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஷென்னும் என்ன விஷயம் கேக்குறதுக்கு ஹீரோயினும் இந்த ஜின்னியோ படையில சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு. ஷென்னுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்ன ஹீரோ இவ இதுல சேரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா என்ன இவன் இப்படி கேக்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் இந்த படை வீரர்கள் கூட சேர்றதுக்கு ஆவலா இருக்கேன்னு. ஷென்னும் ஐயோ அப்ப இவன் ஸ்பை இல்ல போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஹீரோயினுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட போயாச்சா. அப்போ ஹீரோயின் சாப்பிட போகும்போது வாங்க இருக்கானே அவன் ஹீரோயினோட பிரெட் பிடிங்கி சாப்பிடுறான். ஹீரோயினும் அது என்னோடது என்கிட்ட கொடு அப்படின்றாங்க. மாயும் இல்ல ஹீரோயின் வேண்டாம், அவன் கூட சண்டை போட வேண்டாம்னு சொன்னோன்னே ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் இவனை விட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்கிட்ட வந்து என்னோட பிரெட்டை திருடி சாப்பிடுவான், இப்படி எத்தனை நாள் தான் நான் விட்டுட்டு இருக்க முடியும், எனக்கு பயிற்சி தேவை, அதுக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை, நான் சாப்பிடல அப்படின்னா என்னால சண்டை போட முடியாது, சோ என்னோடதை என்கிட்ட கொடுன்னு சொல்றாங்களா. உடனே வாங்க கோவம் வந்துருச்சு, கடகடன்னு சாப்பிட்டுட்டு இப்போ இது என்னோட வயித்துக்குள்ள போயிடுச்சு, இப்போ இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பிரெட் எனக்கு தான் வேணும், நான் தான் இங்க பாஸ், அதனால எனக்கிட்ட தான் நீ எல்லாத்தையுமே கொண்டு வந்து தந்தாகணும், இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு கூட உன்னோட பிரெட்டை நான் தான் எடுப்பேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா, உன்னோட ஆர்ச்சரி இருக்கே அந்த ஆர்ச்சரியில 10 நாளைக்கு அப்புறமா என் கூட போட்டி போடு, நான் உன்னை விட ஜெயிச்சு காட்டுறேன், கண்டிப்பா என்னால முடியும்னு. வாங்குக்கு சிரிப்பு வந்துருச்சு, உன்னால அந்த அம்பை பிடிக்க கூட முடியல, நீ வின் பண்ண போறியா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. அப்படி
இருக்கக்கூடிய ஈட்டி வித்தக்காரன் இருக்கான்ல ஜியாங், அவனுமே கிண்டல் பண்றானா. ஹீரோயின் சொல்றாங்க, உன்னையும் தான் நான் போட்டி கூப்பிடுறேன், 10 நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் போட்டி போடலாம், ஈட்டில கூட நான் வந்து வின் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் என்ன பாஸ் அப்படின்னு கூப்பிடணும்னு. இதை கேட்டோடனே வாங்க சிரிப்படக்க முடியல. ஒருவேளை இல்ல, கண்டிப்பா நீ தோத்து போயிடுவ. சோ நீ தோத்து போனதுக்கு அப்புறமா பிரெட் எல்லாத்தையும் எங்களுக்கு தான் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் காலம் முழுக்க கொடுக்க ரெடியா இருக்கேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஜெயிக்கணுமே அப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஷென்னங்க வந்துட்டு இங்க என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாம போட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் இல்ல நடக்கட்டும், இந்த போட்டியை நாங்களே நடத்தி வைக்கிறோம்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹீரோ முன்னாடி நான் யார் அப்படின்றத 10 நாளில ப்ரூவ் பண்ணி எப்படியாவது நான் ஸ்பை கிடையாது அப்படின்றத நிரூபிச்சு என்னோட பொசிஷனை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் தூங்க போயாச்சு. ஆனா ஹீரோயின் தூங்க போகல. 10 நாளில போட்டி இருக்குல்ல, அதனால கடுமையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிராக்டிஸ் பண்றாங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க. இதை ஹீரோ தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் போச்சு. 4வது நாள் ஹீரோவுக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல. அதனால கீழே இறங்கி வந்து ஹீரோயின் கிட்ட ஈட்டியால சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் என் கூட சண்டை போடுறதுக்கு நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா எவ்வளவு வீக்கா இருக்க, உன்னால 10 நாளையில அவங்கள ஜெயிக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா திறமையான பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால முடியும்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இந்த உடம்ப வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால போய் மட்டும் தான் சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு குளிக்கும் போது நீ தானே என்ன அடிச்சுட்டு ஓடி போனது எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோயின் உடனே இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஓ அது நீதானா, ஆக்சுவலி அன்னைக்கு நான் குளிச்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள் வந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையா, அதனாலதான் பயந்து அவங்கள அடிச்சு போட்டு நான் போயிட்டேன், அது நீ அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதேன்னு ஒரு சீனை போட ஹீரோவும் பொய் சொல்றவங்கள கூட நம்பிடலாம், ஆனா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சும் பொய் சொல்றவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயினோட கழுத்துல ஈட்டிய வைக்கிறாங்களா. ஹீரோயினும் எனக்கு நீ பிராக்டிஸ் கொடுப்பியான்னு. ஹீரோவும் பிராக்டிஸா நானா உனக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா எனக்கு ஈட்டி வித்தை தெரியவே தெரியாது, நீ கீழே இறங்கி வந்திருக்க, சோ எனக்கு கொஞ்சம் சண்டை கத்து கொடு, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு. ஹீரோவும் நான் உனக்கு சண்டை கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போறாங்க. ஆனா ஹீரோயின் ப்ளீஸ் எனக்கு கத்து கொடு, 10 நாளையில என்னால முடியும் அப்படின்றத நான் உனக்கு நிரூபிக்க ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு பேசி ஹீரோவோட மனசை மாத்திட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ எப்படி சும்மா விட்டு கொடுப்பாங்க. அதனால சரி ஒரு ரவுண்டு போடலாம், அந்த ரவுண்டுக்குள்ள நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், 10 அடி நான் அடிப்பேன், அந்த 10 அடியையும் தாங்கிக்கிட்டு நீ ரவுண்டை விட்டு வெளியில வராம இருந்தானா நான் உனக்கு சண்டை சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப 2 பேருமே அந்த ரவுண்டுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் 2-3 தடவை வெளியில விழுறதுக்கு போறாங்க, ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துடுறாங்க. கடைசியா அடிக்கும் போது ஹீரோயின் வெளியில பறந்து போயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட ஈட்டியை பிடிச்சு உள்ள வந்து ஹீரோவோட கால் மேலேயே நின்னுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோயினும் என்னோட கால் வெளியில போல, ரவுண்டுக்குள்ளதான் நிக்கிறேன், 10வது அடியும் அடிச்சாச்சு, சோ நீ எனக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ கழுத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயினா வட்டத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இந்த வட்டத்துக்குள்ள ஹீரோ என்னென்ன சண்டை போட்டாங்களோ அந்த எல்லா சண்டையுமே ஹீரோயின் இப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளவு சீக்கிரமா இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹீரோ சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. ஒரு நாள் அதுல மாஸ்டரிங்கும் பண்ணிட்டாங்க. ஹீரோ சொல்லி கொடுத்த மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணியாச்சு, இனி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத அவன் கிட்ட கேட்கணும்ல, நான் ஹீரோ கிட்ட போய் காட்டணும்ல, அதனால பேசாம அவனோட ரூம்க்கே போயிடலாமா அப்படின்னு ஹீரோவோட ரூமுக்கு போறாங்களா. அங்க ஹீரோ இல்ல, ஆனா ஹீரோயின் ஹீரோ 2 பேரோட வாளுமே அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வாழை ஹீரோயினுக்கு தொடர்ந்து போல இருக்கு. அப்படியே பழச யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ சொல்லிருப்பாங்க ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா இந்த வாழை கொடுக்கும் போது இந்த வாள் நீங்க பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட கொடுப்பேன் தானே சொல்லியிருந்தீங்க, இப்ப இதுக்காக அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் இது ட்வின் வாள், ஒரே ஆள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதோட யூசஸ் கம்மியா தான் இருக்கும், ஆனா 2 பேர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டை காப்பாத்துவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்திருந்திருப்பாங்க. சோ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வாழை தொடறதுக்காக போறாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கழுத்துல வாழை வச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் உடனே ஃபேஸ் எல்லாத்தையும் நார்மலா வச்சுட்டு இந்த வாள் ரொம்பவே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால நான் டச் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன், உங்களோட வாள் கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தொட வராங்க. ஹீரோ டக்குன்னு வாழை எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல அது நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இதுல மாஸ்டர் ஆயிட்டேன், உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா, அதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ கேட்காம அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா காம்படிஷனுக்கான நாள் வந்துருச்சு. எல்லாருமே காம்படிஷனுக்கு பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிறது பிரெட் தானே, அதை வச்சுதான் பெட்டே கட்டுறாங்க. ஹீரோயின் மேல யாரோ ஒரு ஆள் மட்டும் தனியா பெட் கட்டிருக்காங்க, வேற யாருமே பெட் கட்டல. ஈட்டி வீரனுக்கு நிறைய பேரும் வாங்குக்கு நிறைய பேரும் கட்டிருக்காங்களே தவிர ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஆள் தான் பெட் கட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே சாங்குக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் மேல யாருமே பெட் கட்டலையா, நான் 10 மூட
பிரெட்ட ஹீரோயின் மேல பெட்டா கட்டுறேன் அப்படின்னு பெட்ட கட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோ எவாலுவேட் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து வாங்க சிரிக்கிறாங்க. நீ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட கத்தி கதற கூடாது, பயமா இருந்துச்சு அப்படின்னா இப்பவே ஓடி போயிடுன்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே, இதை நான் தான் சொல்லணும், உன்கிட்ட திரும்ப சொல்றேன், உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ ஓடி போன. வாங்குக்கு கோவம் வந்துருச்சு, பேச்ச பாரு, கடைசியா இது என்ன பேசுது அப்படின்றத நான் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்பை எய்றாங்களா, அது அந்த போர்டை தொலைச்சிட்டு போகுது. ஹீரோயினை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடி போயிடு ஹீரோயின், ஓடி போயிடுன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் அம்பை எய்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா எய்யாம விட்டுடுறாங்க. எல்லாருமே ஹீரோயினை கிண்டல் பண்றாங்களா. ஹீரோயின் அங்க இருந்து தள்ளி போற மாதிரியே தள்ளி போயிட்டு டக்குன்னு அம்பை எய்றாங்க. அது அந்த டார்கெட்டை இன்னும் வேகமா தொலைச்சது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா அதே நேருக்கு போய் அடுத்ததா ஒரு கட்டணம் இருக்கா, அதுல வேற சிக்கி இருக்கு. அத பார்த்தோன்னே எல்லாருமே ஏய் சூப்பர், ஹீரோயின் ஜெயிச்சுட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஷென் சொல்றாங்க, பரவாயில்லையே இந்த பையனோட உடம்புலயும் நிறைய திறமை இருக்குது, வாங்கா நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஆனா ஹீரோயினை பாரு, நல்லா பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு கலக்குன்னு கலக்குறான்னு. ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி வாங்கணும் ரிபலியஸ் கிடையாது, ஹீரோயின் தான் ரிபலியஸ். அவளோட உடம்புல இன்னும் நிறைய சக்தி இருக்கு, அது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வராம ஏதோ ஒரு விஷயத்தை அவன் மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மேல இப்ப கூட சந்தேக பார்வையோட தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாங்குக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. ஹீரோயினை பாஸ்ன்னு கூப்பிடணும் இல்ல, அதனால அமைதியா அங்க இருந்து ஒளிஞ்சு நின்னுக்கிறான். அப்ப ஜியாங் ஹீரோயின் கிட்ட, நீ இப்ப ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஈட்டி சண்டை போடலான்னு. ஹீரோயினும் நான்லாம் டயர்டா இல்ல, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு அடுத்த சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப ஈட்டி சண்டையுமே ஆரம்பிக்குது. எல்லாருமே ஜியாங் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் செம்மையா ஜெயிக்கிறாங்க. சோ ஹீரோயின் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கத பார்க்கக்கூடிய ஹீரோ வந்துட்டு ஒரு கல்ல எடுத்து ஹீரோயின் மேல வேணும்னே எறிறாங்க. ஹீரோயின் உடனே அந்த கல்லை கையில பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கல்லை எரிஞ்சது ஹீரோ தான் அப்படின்னு. ஆனா கூட அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறமாவும் ஜெயிக்க தான் செய்யறாங்க. அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நீங்க எரிஞ்ச கல்ல அவன் கண்டுபிடிச்சிட்டான், அப்புறம் ஏன் அவன் தான் தடுத்து நிறுத்தாம கையில பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. ஹீரோவும் ஏன்னா அவன் மேல அடிப்படணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல, அதை பிடிக்கணும் அப்படின்றது அவனோட இன்டென்ஷனே, அதனாலதான் இவன் ரொம்பவே டேஞ்சரா இருக்கான் அப்படின்னு ஹீரோயினை பத்தி இன்னும் அடுத்ததா ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படியே சண்டை போயிட்டே இருக்குல்ல, கடைசியா ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. ஹீரோயினும் இனி என்னோட பிரெட்டை யாரும் திருட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன், இனி யாரும் யாரையும் பார்த்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ அசந்து போய் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங்கும் ஒரு நிமிஷம் நிலை ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஹீரோயினும் என்ன திரும்பவும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்க, ஜியாங்கும் இல்ல நான் சொன்ன பேச்சை காப்பாத்துவேன், நான் உன்னை தோத்து போனா பாஸ்ன்னு கூப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால நான் உன்னை பாஸ்ன்னு கூப்பிட போறேன், பாஸ்ன்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. இங்க நீ மட்டும் கிடையாது, இனி ஒரு ஆளை என்ன பாஸ்ன்னு கூப்பிடணுமே, அவன் எங்க அப்படின்னு தேடுறாங்க. அப்போ வாங்க அங்க எங்கன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மாயும் ஏய் அங்க போயிட்டு பாஸ்ன்னு கூப்பிடுறா அப்படின்னு வாங்க துரத்தி விடுறாங்களா. வாங்கும் ஐயோ பாஸ்ன்னு கூப்பிடணுமே, பா 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 அப்படின்றாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல உன்னால கூப்பிட முடியலன்னா விடுன்னு சொன்ன உடனே இல்ல நான் சொன்ன பேச கேட்பேன், நான் தோத்து போவேனேனா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால நான் கூப்பிட்டே தீருவேன், சரி பாஸ் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோ ஹீரோயின் ஜெயிச்சதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோவும் போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அவங்களோட ரூமுக்கு போகலான்னு போகும்போது ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர், நீங்க எனக்கு கொடுத்த பரிசு இருக்கு, ஈட்டி விளையாடிட்டு இருக்கும் போது அதை உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த கல்லை கொடுக்குறாங்களா. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு, இவ என்ன இப்படி வெறுப்பேத்துறா அப்படின்னு அங்க இருந்து சிடுமூஞ்சியாவே கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்போ நைட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சாங் போயிட்டு ஏய் ஹீரோயின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்காக நான் தான் பெட் கட்டினேன் தெரியுமா, உன்னால நான் நிறைய பண்ண ஜெயிச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்க முடிவு பண்றாங்க. அதே மாதிரியே இனி ஒரு ஆளும் உன் மேல நம்பிக்கை வச்சு பெட் கட்டி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மனசாட்சி இல்லாத ஹீரோலாம் கட்டி இருக்க மாட்டான். உன்னோட ஃப்ரெண்ட் பையன் இருக்கான்ல, அவன் தான் ஏதோ ஒண்ணு மேல பெட் கட்டி இருப்பான்னு நினைக்கிறேன், அவனும் இதே மாதிரி பிரெட் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஆமா என்ன ஹீரோ இருக்கான்ல, அவன் தானே நான் ஜெயிக்கிறதே காரணம், அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக ஓட ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணுமா, ஹீரோயினை நம்ம எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமா பொறுமையா தான் இருக்கணும், பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, இதுக்கு மேல என்னால பொறுமையாவும் இருக்க முடியாது, அதனால ஒண்ணு பண்ணலாம், நம்ம காம்படிஷன் வைக்கலாம், இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா அவன் யாருக்காக வேலை செய்யறான் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயினை சோதிக்கிறதுக்கு இனி ஒரு முறையும் ட்ரை பண்ண போறாங்க. இந்த ட்ரை ஃபெயில் ஆகுமா இல்லனா ஹீரோயின் புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆகுவாங்களா அப்படின்றலாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த எபிசோட் இன்னும் ஃபன்னா வேற இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.